வணக்கம் உறவுகளே. பழைய பாடல்கள் கேட்பதற்கு மட்டும் இனிமையானவை அல்ல, அவை சொல்லிய கருத்துக்களும் ரொம்பவே ஆழமானவை, சமுதாயத்துக்கு வேண்டியவை. அந்த வகையில் சந்திரோதயம் என்ற படத்தில் எம்எஸ்வியின் இசையமைப்பில் எம்ஜிஆர், நாகேஷ், மனோரமா நடித்த இந்த பாடல் காட்சி எனக்கு ரொம்பவும் பிடித்தது. டிஎம்எஸும் சீர்காழி கோவிந்தராஜனும் பின்னணி குரல்கள் கொடுத்திருப்பார்கள். காசிக்கு போகும் சந்நியாசி, உன் குடும்பம் என்னாகும் நீயோசி. காசிக்கு போகும் சந்நியாசி, உன் குடும்பம் என்னாகும் நீயோசி. கங்கைக்கு போகும் பரதேசி, கங்கைக்கு போகும் பரதேசி நீ, நேற்று வரையிலும் சுகவாசி. காசிக்கு போகும் சந்நியாசி, உன் குடும்பம் என்னாகும் நீயோசி. எம்ஜிஆரும் நாகேஷும் நண்பர்கள். எம்ஜிஆர் மனமாகாத பிரம்மச்சாரி. நாகேஷ் மனமாகி மனைவியுடன் தினமும் சண்டை போட்டு ரொம்பவுமே மன நோய்க்கு உள்ளாகி டோர்ச்சரை வாங்கி கொண்டிருக்கும் ஒரு குடும்பஸ்தன் இனிமேல் போதும் என்று காவி உடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளிக்கிடும் வேளையில் தான் இந்த பாடல். நாகேஷும் நாயகனுக்கு கவுண்டர் கொடுப்பார். பட்டது போதும் பெண்ணாலே என்று பட்டினத்தாரும் சொன்னாரே. பட்டது போதும் பெண்ணாலே என்று பட்டினத்தாரும் சொன்னாரே. அவள் சுட்டது போதும் சொல்லாலே, நான் சுகப்படவில்லை அவளாலே. சுட்டது போதும் சொல்லாலே, நான் சுகப்படவில்லை அவளாலே. காசிக்கு 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 போரேன், ஆளவிடு என்னை இனிமேலாவது வாழவிடு. ஆனால் நாயகனோ தொடர்ந்து புத்திகளை வழங்கி வருவார். தொடர்ந்து நல்ல நல்ல புத்திகளை நாகேஷுக்கு சொல்லி கொண்டு போவார். ஆதரவான வார்த்தையை பேசி அருமை நிறைந்த மனைவியை நேசி. ஆதரவான வார்த்தையை பேசி அருமை நிறைந்த மனைவியை நேசி. அன்பெனும் பாடத்தை அவளிடம் வாசி. அவளை விடவா உயர்ந்தது காசி. அதற்கு நாகேஷ் கவுண்டர் பண்ணுவார். அவதிப்படுபவன் படு சம்சாரி, யபானியோ பிரம்மச்சாரி. அவதிப்படுபவன் படு சம்சாரி, யபானியோ பிரம்மச்சாரி. தலையணை மந்திரம் மூளையை கெடுக்கும், தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும். தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும். காசிக்கு 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 போரே, ஆளவிடு என்னை இனிமேலாவது வாழவிடு. கதாநாயகன் எம்ஜிஆர் வள்ளுவனை கோட் பண்ணுவார். இல்லறம் என்பது நல்லறமாகும், இதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும். குடும்பத்தின் தலைவி மனைவி என்றாகும். கோபத்தை மறந்தால் சொர்க்கம் உண்டாகும். பக்தியின் வடிவம் சந்நியாசம், புண்ணியவான்கள் சகவாசம், அதுவே சந்தோஷம்.
பக்தியின் வடிவம் சம்சாரம், அவளே அன்பின் அவதாரம், வேண்டாம் வெளி வேஷம், காசிநாதனே என் தெய்வம், கட்டிய மனைவி குலதெய்வம், காசிநாதனே என் தெய்வம், கட்டிய மனைவி குலதெய்வம், மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை, மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை, மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை, மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை. சரியோ இனி அவளுடன் இருப்பது சரியோ, அவள் துணையினை பிரிவது முறையோ, பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ, கலந்திரவ பிரிந்திட தகுமோ, இல்லறம் நல்லறமே என்று அந்த பாடல் முடியும். இப்போதெல்லாம் இப்படியான பாடல்களை யாரும் கற்பனை கூடி செய்து கொள்ள முடியாத உறவுகளே படைத்து ரசிகர்களுக்கு கொடுப்பதற்கு. ஏனென்றால் அப்படியான கலை உணர்வு கொண்ட கலைஞர்கள் அந்த ஜெனரேஷனிலே போய்விட்டார்கள். இன்றைய யங்க ஜெனரேஷனுக்கு இப்படியான கலைப்படைப்புகளை படைப்பதற்கு முடியவதில்லை என்று தான் நான் நினைக்கிறேன் உறவுகளே.